எம்கேஆர் பையன் மைத்த புடுங்கிட்டு அங்கே நிற்கிறான்டா. இங்கிட்டு வாங்கடா. அப்போ ஏதோ போலீஸ் ரைடா இல்லை? அவ்வளோ மெதுவாக வர்றியா? அது கணேசி போல ஓட்டுறியா? பொன்னாடி ஓத்து கௌரவப்படுத்திய பேர் என்ன ப்ரோ? முருகன். எந்த ஊர்? காந்தி நகர். என் பங்காளி முருகன் சாரோ ஒரு பொன்னாடை 500 விடுவேன். செல்வம் செல்வம் பால் பண்ண எங்க அண்ணன் சார்பாக பொன்னாடை. நன்றி. போட்டா மொட்டையோட எடுத்துட்டியா? எங்க அண்ணன் உள்ள போட்டா எடுத்துச்சா அதை சொல்லு. பொன்னாடை போத்து கௌரவப்படுத்தி நல்ல இதயத்துக்கெல்லாம் நன்றி. தம்பி ரூபாய் ஒன்றுக்கு 70 பேர் வாங்கி வேலை ஆக்க மாட்டாங்க. வெள்ளலூர் நாடு சாணிப்பட்டி மண்ணின் மைந்தன் சிங்கப்பூரில் வசிக்கக்கூடிய எங்கள் அண்ணன் மலைச்சாமி சார்பாக ரூபாய் 1001 நன்கொடை அளித்திருக்கிறார்கள். ரொம்ப நன்றி அண்ணே. சைல நிற்கிற 30 பேர் நாடகத்தை கடுத்துருவாங்க. தீனா மைசெட் எப்படியும் பாக்ஸை தள்ளி விட்டுருவாங்க. எங்கிட்ட வாங்கடா அண்ணன் சொன்னா கேட்பீங்களா? உட்காருங்கப்பா உட்காருங்க. ஆளுக்கு மட்டும் கப்பலிங்க வாங்கிட்டாரேன். அதுனா சிரிப்பாங்க வெக்கமாக இல்லாமல். ஒருத்தையும் படிக்க மாட்டேன். கோய்ப்பா இது என்ன வய மசாலா? நம்மன்னு அரிக்குதா? நம்ம பிறந்த சிவகங்கை மாவட்டத்தில் எப்படி இருந்தா என்ன எக்கோயிடா? கூப்பிட்டா சாமி வருமா? கருப்பை வருவானா? கருப்பனோட தங்கச்சி முத்துமாரி வருமா? வரணும். இந்த கூட்டத்தில் அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு நம்ம எல்லாம் வணங்கி கொண்டிருக்கின்ற முத்துமாரி அம்மா. என்னாச்சு? எதுவும் கடிச்சு முடிச்சா? இரு சாமியை கூப்பிட போறேன். சரி நீ வந்து பாடுவேன் வாவேன். இல்ல இவ்வளவு ஆதங்கமா இருக்கே ஏப்பா? இருப்பா கூப்பிடுறேன் பாரு. மதுரை பாண்டிமுனி 600 வருஷம் உடம்பறந்த படக்க கலிசரி காளிமுனியை துடியா இங்க ஆடி வரணும். இந்த நாட்டு மக்கள் இந்த சாமியோட மகிமை அறியும். சார் போய் கொஞ்சம் அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய இளவங்க உள்ள இந்த காந்தி நகர் கிராமத்தில் நாங்க எப்படி நாங்க பிள்ளையெல்லாம் வளர்க்க போறோம். நாங்க எப்படி இந்த மக்களை வளர்க்க போறோம். அன்னைக்கு காந்தி நகர் கிழவனுக்கு இவ்வளவு மக்கள் படையும் கிடையாது, பணபலமும் கிடையாது. இந்த சாமியில் துணையை தவிர எங்க கிழவனுக்கு ஆதரவு யாரும் இல்ல. இந்த காந்தி நகர் மக்கள் உலங்காக்க வந்த இந்த முத்துமாரி ரோஜாக்காரி தாய் என் வேப்பலைக்கு சொந்தக்காரி முத்துமாரி. இந்த கூட்டத்தில் எந்த பெண்ணு மேல இறங்கி எங்க ஆத்தா முத்துமாரி நீ இறங்கி வர போற தங்கச்சி இறங்கி நாவுள்ள குலவம் போட்டா அண்ணே 18ஆம் படியா அந்த 18 லாடர்களையும் படிக்கட்டாகி உனக்கு 18ஆம் படியானும் பெரு உண்டு. கொஞ்ச நேரம் அந்த காந்தி நகர் கிராமத்தில் நீ அரும்பு குறையாம நீ எந்திரி அண்ணே தந்தைதான் வணங்கி
குதிரை தலண்டுச்சா என் கருப்பையும் முடிச்ச இந்த குதிரை தலண்டுச்சா இன்னும் குதிரை வேணுமாடா இல்ல காலு வலிக்குதா நீ ஆடுன கச்சைய வீட்டுக்குள்ள பேக்கற யான் தின்னுச்சா நகர்வு மலையாள நாட்டில உடைய பச்சை வளர்க்க முடியலப்பு என் பாக்கு மரம் போலந்து என் கருப்பனுக்கு பக்குவமா பெட்டி செஞ்சு தேக்கு மரம் போலந்து தேவைக்கு ஒரு பெட்டி செஞ்சு கலிஜேரி கம்மாயா என் கிழவன் படுத்திருப்பது உடமரம் தான் பச்சுமத்து ஏழமட கம்மாயா பாஜே ஏ பாண்டி முனியே மேலமட கம்மாயா உனக்கு நித்த ஒரு செவ கட்டா பாட்டியே என் சாராய குடி போதக்காரே இன்னைக்கு காந்தி நகர்ல சுருட்டு வாட அடிக்குதுடா பாண்டியே கேமரா மதுர நன்னே மனகர மாமி மனகர மடலையே அல்லா உள்ள சாமி அல்லா உள்ள வெல்ராஜ் கேமராமேன் ஈட்டி அண்ணா எடையிலிட்டா எடவாடு குஞ்சமிட்டா சாமி குஞ்சமிட்டா ஒத்தக்கானே சப்பாடியா என் நொண்டி கருப்பு என் நொண்டி சோனையாவே இந்த சிவகங்கை வட்டாரத்துல ரொம்ப நாளா காணாமுடா ஒத்தக்காளி சப்பாடியா முருகாளி நொண்டி எப்பு உனக்கு நொண்டி எப்பு சொன்ன சொல்லி மாறாதுடா சாமி மாறாதுடா அப்படி போடுது தப்பு சொல்லி மாறாதட அடடா மாறாதட சுகம் கொடுக்க தப்ப மாட்டா கருப்பேன் தப்ப மாட்டா தாய் சொன்ன சொல்லி மாறாதுடா சாமி மாறாதுடா சொல்லுவாக்கி தப்பாதுடா சாமி தப்பாதுடா சொல்லி மாறாதடா சாமி மாறாதடா சுகம் கொடுக்க தப்பாதடா சாமி தப்பாதடா கருப்பு காளிமணி ஐயா கடைசி வர கூட ஆடின ஜாமி கூட உண்மையான ஜாமிங்களை ரெண்டு பேரும் ஆடினது டாஜ்மார் கடை ஜாமியா எதுக்கு ஜாமியை கவலைப்படுத்துற சாமி ஆடுறது உங்க வீட்டு கிள்ளிக்கிற கிடையாது நான் ஒழுங்கா ஆடினா ஒழுங்கா சொல்லுவேன் கிருத்து கட்டத்தனமா ஆடினா நான் கிருட்டு கட்டத்தனமா சொல்லுவேன் ஏன்னா நாங்கள் பரம்பரை கூடாங்க எங்களுக்கு ஜாமி எது உண்மை எது எதுன்னு அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் ஆடி வந்து இங்கே 3 மணி நேரமாக உருள்றேன் என்னன்னு ஏற்கனே வந்தது யாருன்னு ஏற்கனே எனக்கே தெரியலையாடா அப்படின்னு ஓடுறேன் என்ன ஜாமி ஆடுது நோத்தாவோட ஜாமி பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான பாச உறவுகளே வெளியூர்லேருந்து டூலரை எடுத்துக்கொண்டு இவளை வேக்காட்டிலையும் எங்களை குளிர வைக்க வருகை தந்து உள்ள என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருமே கர்ணன் தான் தாய்மார்கள் எல்லாம் சோத்து பானையிலே தண்ணியை ஊற்றி விட்டு சிலிண்டரை ஆஃப் பண்ணிட்டீங்களாத்தா ஆஃப் பண்ண சிலிண்டர் ஆஃப் பண்ணணும் சிலிண்டர் இல்லாமல் பூரா சீரழிஞ்சுக்கிட்டுறேன் சிலிண்டர் இல்லைன்னா கடுக்குது போய் விறகு வெட்டினா வலிக்குது விறகு வெட்டி மறுபடியும் அடுப்பில் சமைங்கத்தான் அப்போத்தான் வலியோட அருமையும் பசியோட அருமை எல்லாத்துக்கும் தெரியும் ப்ரோ இவங்கெல்லாம் விறகு வெட்டினா எச்சியம்பக்கரில் போய் மண்டி ஓட்டுக்கிட்டு அடிப்பாங்க தூருக்கட்டை அந்த இதை நீ ஒரு கேவலப்பை மொத்தத்திலே உலகத் தமிழர்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். நீங்க பூரா தமிழ்நாடு தானே இல்ல பானிபுரி ஒரு ஹிந்திக்காரங்களா? உலக நாட்டிலேயே
என் தமிழனை மிஞ்சிக்கிற யாரும் கிடையாது. எந்த மாநிலம் எந்த நாடா இருந்தாலும் நீனு வாழ்றான் நாலு வாழ்றான்னு சொல்லக்கூடிய ஒரே குணம் படைச்சவன் தமிழனை தவிர யாருமே கிடையாது உலகம். நீ பூரா இந்திக்காரன் வந்துட்டாங்க, ஹோட்டலில் வந்துட்டேன், டீ கடையில் வந்துட்டேன், பஜிலோட வந்துட்டேன். அன்றைக்கெல்லாம் தாயமங்கலம் ஜவாரிக்கு ஒரு இந்திக்காரனை கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போன ஆள் சொல்லியிருக்காங்க, கே பையன் சென்ற பையான் இருக்கேன். அவன் பாட்டுக்கு பிஞ்சக்காட்டில் அடிச்சாங்கிட்டு ஏறி போயிட்டேன். அவங்க தாயமங்கலம் போகலை, போய் பார்க்குறாங்க சூறான விளக்கில் நின்றுக்கிட்டு இருக்காங்க முக்கில். இதுலேருந்து என்ன சொல்கிறேன், எல்லாரும் உன்னுடைய உணர்வையும் பிறந்த பூமியும் தமிழ் இனத்தையும் விட்டு கொடுத்துடக்கூடாது அன்பு உறவுகள். அப்போ வாங்க போ பொன்னாடியை போத்தி விடுங்க. இருங்க பஸ் அப்படி எடுப்பா. வெவ்வேறு பிஆர்சி வண்டி டிரைவர் மாதிரி பியான்னு. ஆனால் உண்மையிலேயே என் தம்பி கலைமணி பாட்டுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பரா கலை உள்ள நானே மெய் மறந்துட்டேன். வாழ்த்துக்கள். இப்போ 10 பேர் கைதட்டுனா 200 ரூபா சேர்த்து கேட்பானே. அவளுக்கு போறீங்களா? 6 மணி கொடுக்க அன்பு தம்பி பலநாடு கைகாட்டியை சேர்ந்த தம்பி கலைமணி. ஏன்னா அவங்க 4 பேர் இல்லைன்னா 4 லப்பு. அவங்க 4 பேர் இல்லைன்னா எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்பை நடிகரும் கூட வெளியே வர முடியாது. இவங்க தான் பெரிய வாழ்த்துக்கள் தம்பி. தோப்பூர் மருது பிரிச்சு எடுக்கிறாங்க பூரா இளவட்ட பயில. எவனும் கல்யாணம் ஆகல அதே தாடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வீடியோ காலில் பொண்டாட்டியை பார்த்துட்டு அடிக்க மாட்டாங்க. வேணாமணி மூடு தம்பி மணிவேல் அன்பு மாப்பிள்ளை தாள கலைஞர் சதீஷ் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறார்கள். நாடகத்தினுடைய அமைப்பாளர் எனது பாசமிகு அன்பு அண்ணன் இடையமேலூர் எம்.கே. மலையரசன் ராஜநடிகர் கணக்கர் டி. சங்கரா சுவாமிகள் நாடக நடிகர் சங்கம் துணைத் தலைவர் சிவகங்கை. ஆதார் அட்டையும் ரேஷன் கார்டு தான் இல்லை. எங்க அண்ணன் மலையரசன்னா உலக நாட்டில் உள்ள தமிழனுக்கு பூரா தெரியும். நீ ஏனே சிங்கம்னே அப்படியானே 4 வார்த்தை பேசுனேன். பொன்னாடை போத்தி கௌரவித்த உயர்நிலை மேலான காந்தி நகர் கிராம பொதுமக்களுக்கு என் உடம்பு கிடைத்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன பேசணும்? ஒண்ணுமே பேசல. தட்டுக்கண கையா அன்பார்ந்த பக்த கொடி பெருமக்களே, நாடக கலா ரசிக பெருமக்களே, நமது மண்ணின் மைந்தன் இங்கே தமிழுரை சிறப்பாக தமிழகத்தின் விடி வெள்ளியாக திகழ்கின்ற அண்ணனின் நாடகம் அந்த குழுவினரோடு சிறப்பாக இன்று காலை வரை நடைபெறும். அனைத்து பக்த கொடி பெருமக்களும் இளைஞர் நண்பர்களும் கிராம பொதுமக்களும் அமைதி காத்து நிகழ்ச்சியினை கடைசி வரை அமைதியாக இருந்து கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள் பகுதியில் ஆண்கள் உள்ளே சென்று இடையூறு எதுவும் செய்யக்கூடாது. கடைசி வரையிலும் நமது கிராம இளைஞர்கள் கண்காணிப்பில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கிராம இளைஞர்கள் பொறுப்புணர்வோடு கடைசி வரை கண்காணிப்பில் இருக்கவும் யாருக்கும் எந்த பாரபட்சமும் காட்டப்பட மாட்டாது. நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக விடியும் வரை நடைபெறும். அனைவரும் அமைதி காத்து இந்த சீர்மிகு நிகழ்ச்சியினை ஒத்துழைப்பு நல்கி சிறப்பித்து நாடகத்தை கண்டுகளித்து அழகாக உங்களது இல்லங்களிலே இந்த நிகழ்வினை மீண்டும் நினைவூட்டும் வகையிலே சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டாக நடைபெற உள்ளது. எனவே அனைவரும் அமைதி காத்து இந்த நாடக விழாவினை கண்டுகளிக்குமாறு கிராமத்தின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக இந்த 5 நாட்களுக்கும் இந்த மாபெரும் சேத்திரை திருவிழாவிற்கு சீரும் சிறப்புமாக 5 நாட்களாக ஒளி அண்ட் மின்னொளி அமைத்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற தீனா ஆடியோஸ் மானாமதுரை குழுவினருக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. வேற யாருக்கும் போடணுமா? அப்போ உண்மையிலேயே மைசியில் பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். எங்கள் சித்தப்பு சூப்பர்ப்பா. சிவகங்கை அங்கு வாத்தியாரா? அங்கு 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 இன்னொரு தடவை வந்தேன்னா கண்டாலி கொண்டே ஒன்னே அது ஒன்று பேசிக்கிட்டே ஒரு செய்யலாம். சிவகங்கை அங்கு 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 அங்கு. பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய
விழா குழுவினருக்கு எமது ஒளிபெருக்கி சார்பாக நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். மற்ற நேரம் பேசும்போது நல்லா பேசுவாங்க. இதில் மைசெட்டில் இந்த தீனா மைசெட்டு இன்னும் நிறைய மைசெட் இருக்குது. பூராமே திறமையான மைசெட். சூப்பரா. அன்னைக்கு நத்தபுரை கிராமத்தில் பேர் வாங்கினேன். இன்னைக்கு அதே மாதிரி சூப்பர் தம்பி. சூப்பரா சூப்பர். எத்தனை தடவை சொன்னாலும் 10 ரூபா கட்ட மாட்டாங்க. பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்தி எக்கோ வேணாம் எடுத்து கூட வச்சு விடு. முதல்ல இந்த மேடைக்கு நாங்கள் வர்றோம்னு நினைக்கிறேன். மேடை. அந்த முதல் மேடையிலே உங்களை அத்தனை பேர் அன்புக்கு நான் அடிமை ஆயிட்டேன். இந்த தம்பி, இந்த சட்டை போட்டிருக்க தம்பிலாம் பாசத்தை அள்ளி தெரிச்சேன். ஒரே வார்த்தை 30 தடவை சொல்கிறேன். அதுலேயே தெரிஞ்சுக்கிட்டேன். அடிப்பு அங்கு. என் தம்பிகளெல்லாம் படித்து விட்டு அறிவு சார்ந்த பிள்ளைகளை வளர்ந்தால் நான் எங்கே போனாலும் காந்தி நகரிலே என் தம்பிகள் நிறையா இருக்கிறார்கள் என்று மாறுதட்டி சொல்லும். உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். இந்த மொட்டைப்பாஸ் அண்ணன் தீய பழக்கத்துக்கு அடிமை ஆயிடாதீங்க. அதே சொல்கிறேன். நான் பட்ட கஷ்டங்கள் நீங்கள் படக்கூடாதுன்னு உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன் என் தம்பிகளுக்கெல்லாம். அந்த மாதிரி என் பங்காளி கைதட்டேன். மூத்திரத்தை கூடி புத்தி வரட்டும். ஒன்னே தாண்டா பெரிய அம்மா பெரிய ரேஸ் வண்டி ஓட்டி ஒரு கணேசன் மாதிரி தான் உட்காந்துருப்பார். உண்மையிலே மணிவேலுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பர் சிங்கர் வேணாமன்று நாடக உலகத்தில் இன்ன வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, முத்துச்சிரிப்பி இருக்காப்ல. முத்துச்சிரிப்பி, இன்னொருத்தர் ஸ்ரீராம், கோபி போன்ற 3 பேத்துக்கு தான் வாய்ப்பு கிடைச்சி இவன் ஒரு ஆள். மெட்ராஸ் போகணும் விஜய் டிவிக்கு. மாடுத்தாவணிலேருந்து டிக்கெட் போட்டாங்க விஜய் டிவிலேருந்து. அவங்க 3 பேரும் மெட்ராஸுக்கு போயிட்டாங்க. இவன் முண்டை போதையில் தூத்துக்குடி வண்டியில் ஏறி போயிட்டான். அவங்க போய் பாடி சினிமாவில் பேர் வாங்கியிருக்காங்க. இவன் போய் அங்கே உப்பு பாயிட்டு போட்டிருக்கேன். பசுக்கு காய்ச்சல். இன்னும் கடைசியில் ஒரு பச்சையை மட்டும் சாப்பிட்டு வந்தேன். வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் சூப்பர் சிங்கருக்கு போவே இல்லையோ சூப்பர் சிங்கருக்கு போ. வாழ்த்துக்கள். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பிகளுக்கெல்லாம் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அங்கே எல்எடியிலே ஒளிபரப்பு கொண்டிருக்கின்ற தம்பி எந்த ஊருப்பா? அப்போ சிவகங்கையா? எல்லாரும் சிவகங்கை தாண்டா. நானும் சிவகங்கைதேன். ஊர் எந்த ஊருப்பா? காஞ்சரங்கால். வாழ்த்துக்கள் தம்பி. எல்எடி சூப்பரா. சிங்க குட்டி பாரு. சரி விடுறா, தெரியாம சொல்லிவிட்டேன். யூடியூப் பூரா போட்டு விடுங்கப்பா. அப்போ பொண்ணோட போட்டு விடுங்க. அங்கிட்டு போய் எண்ணெய் வைவாங்க நோத்தங்கம்மாண்டு. அவன் வாங்கினேன் நம்மளுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. எல்லாம் கட்டி குளிக்க துண்டு இல்லைன்னு அன்னைக்கெல்லாம் பார்க்குறேன். குழாயெல்லாம் முண்டமாக குளிக்கிறேன். அதை ஒரு ஆள் பார்த்துட்டு என்ன ஊதாங்குலை இங்கே வச்சிருக்கேன்னு சொல்லி ஊதி அதுக்கப்புறம் புகையாக வந்தது. இதெல்லாம் ஒரு ஜோக்குன்னு சொல்லித்தான் ஆகணும். தம்பி நீங்கள் மிலிட்ரிக்கு போகலாம். அந்த மடு அது இந்த வந்துட்டாப்புல இந்த அங்கம் பாப்பு. அங்கு நண்பா நல்லா இருக்கேன் நண்பா. 2 வாரத்தில் பேசு. இந்த மைக்கெல்லாம் பேச மாட்டார். அங்கிருந்து அவன் கவட்டுக்குள்ள இருக்க மைக்க கூடுறான். அங்க இருக்காரு. இந்த இருக்குல்ல அதுல பேச்சு வராதா? டான்ஸ் இதுல போய் பேசுறியா? சும்மா பேசு. அன்பார்ந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, பக்த ஓடி மையன்பர்களே, நாடகக்கலா ரசிக பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் இடையமேலூர் ஊராட்சி காந்தி நகர் கிராமத்தில் எழுந்தருளும் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் மாபெரும் 35ஆம் ஆண்டு சித்திர திருநாளில் முத்திரை பதிக்கும் சித்திர திருவிழா சீரும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சித்திர திருவிழாவை முன்னிட்டு இவ்வரங்க மேடையில் திரைப்பட நடிகர் பபுனாக பங்கேற்று நடிக்கும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் மேலப்படா ஒரு அருகாமையில் உள்ள கள்ளிசேரி கிராமத்தைச் சேர்ந்த திரு எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சிவகங்கை நகரில் ஆட்டோ மைக் அனைத்து விளம்பரம் செல்ல தெளிவுடன் பிரபல விளம்பரம் அண்ணன் கே.ஏ. அங்கு மற்றும் கே.ஏ. அங்கு ரேடியோ பப்ளிசிட்டி சார்பாக எனது நண்பர், நான் தான் மூத்தாள், அவர் இளவர், எனது நண்பர் எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அங்கு ரேடியோ பப்ளிசிட்டி சார்பாக ரூபாய் 200 அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது.
நிமிஷம் பேசி நன்றி நன்றி. ஹலோ, நீங்க தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையவும் 2000 அவர் நடத்தும் அன்பாலயாவிற்கு ரூபாய் 2000 அன்பளிப்பாக வழங்குகிற இடைமுழு சார்பாக. இடையமேலூர் என்னுடைய அண்ணன் ராமமூர்த்தி உங்கள் குடும்பத்தார் சார்பாக அன்பாலயத்துக்காக 2001 நன்கொடை. இன்னைக்கு இந்த 2000 வழங்கலை. எங்கள் அண்ணன் சாணிப்பட்டி மலைச்சாமி அண்ணனும் எங்கள் அண்ணன் ராமமூர்த்தி நிறைய உதவி செய்திருக்கிறார்கள் அன்பாலயத்துக்காக. ரொம்ப நன்றி அண்ணே, நன்றி நன்றி. இடையமேலூர் ராமமூர்த்தி அண்ணனுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துவார். நன்றி நன்றி. பொன்னாடை போர்த்திய கிராமத்தார்கள் அனைவருக்கும் நன்றி. எனக்கு பொன்னாடி போர்ச்சி கௌரவப்படுத்திய காஞ்சிநகர் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் விழா கமிட்டியார்கள் மற்ற இளைஞர்கள் அனைவருக்கும் அங்கு ரேடியோ அங்கு ரேடியோ பப்ளிசிட்டி சார்பாக நன்றி 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 கலந்த வணக்கம் வணக்கம். உண்மையிலேயே பேச்சு திறமைக்கு நான் அடிமை நண்பா அப்படின்றியே வாவோடு ஓடுவேன். உண்மையிலே சூப்பரா. என் தம்பி கருப்புலாம் என்னடா வடமாட்டில் பேசுற, பிச்சு எடுக்கிற, சூப்பர், வாழ்த்துக்க. உங்கள் வீட்டுக்காரம்மா எங்கே இருக்கு? அதான் சரியில்லாமல் தானே போகும். டொக்கு டொக்குன்னு சொல்லக்கூடாது. ஆமாம், டொக்கு டொக்குன்னு சொன்னீங்கன்னா இளவாட்ட பேக் ஷாட் அடிச்சுடுவாங்க. நன்றி, வாழ்த்துக்கள். ஏன்னா இப்படி வயதானவர்கள்லாம் இங்கே நிறைய பேர் பேசினாங்க. இவர்கள்லாம் உண்மையிலேயே திறமசாலிகள் தான். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பெரியவங்க இல்லைன்னா இளைஞர்லாம் கிடையாது. பெரியவங்க சொல்லும் போது இன்னைக்கு வந்து நீர் கடுப்பாத்தான் தெரியும், எல்லாத்துக்கும் எரிச்சலாத்தான் தெரியும். ஆனால் அவர்கள் வயதும் பக்குவம் வரும்பொழுதுதான் அன்னைக்கு நீ கண்ணீர் சிந்துவ. ஒரு காலத்தில் நம்ம அப்பா அம்மா சொன்னதை நம்ம கேட்கலேன். என் அன்பு உறவுகளே, எல்லாரும் ஏறிக்கிட்டே வரீங்களே. குமாரபட்டி ஆர்கே நேகாஸ்ரீ ஆர்கே விகாஸ் சார்பாக அன்பாலயத்துக்காக பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்த அந்த ₹1 ₹2 சேர்த்து வைத்து ரூபாய் 520 நன்கொடையாக அளிக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப நன்றி அண்ணே, நன்றி. அப்போ டீ கடையில் கொடுத்துட்டு 1000 வாங்கிட்டு வாங்க. என் தம்பி வடமாற்றனுடைய வர்ணனையாளர் தம்பி கருப்பு சார்பாக ரூபாய் 501 நன்கொடை கொடுத்திருக்கிறான். என் தம்பி உண்மையிலே திறமையான ஒரு பேச்சாளர். திறமையை எல்லாருமே வளர்த்துக்கிறணும். அப்படி கலைத்திறமையோ சொந்த திறமை இருந்தால் இந்த உலகத்திலே நீ ஒரு மனிதனாக வாழ்ந்து பேரும் புகழ் எடுத்து செல்லலாம். இது எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம். என் தம்பி புதுச்சட்டை கை தட்டிக்கிட்டே இருக்க, வாழ்த்துக்கள் தம்பி, நீ சாதிக்கணும். பைக்கில் வந்தவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் அப்படியே இது ஒன்று எங்கிட்ட பைக்கு நிற்கிதுன்னு பார்க்குறேன். ஆனால் 1000 ஆம்பளைகள் இருந்தாலும் ஒரே ஒரு பெண்ணு அங்கே இருந்து 1000 ஆண்களுடைய பசியை போக்கி விடுவார்கள். அன்னை தெரசா. என் தாய்மார்கள் புறம் கை தட்ட மாட்டியே, எப்படி தட்டுவ? மதுரை நகைக்கடை ஓனர் மகளுக்கு தட்ட மாட்டேன். அதுக்கு தானே தண்ணியை போட்டு கடுப்பில் புழக்க போடுறாங்க. அப்புறம் அடி வாங்கிட்டு வெளியே இருக்கும்போது கடுக்குதுடி ராசாத்தி. இதில் தாய்க்கு அப்புறம் யாருன்னா யாரு? தாரம் கிடையாது, சிப்ஸு தாருன்ற. பெற்ற தாய்க்கு அப்புறம் ஒரு தாய் யார் என்றால் கட்டுன மனைவியை தவிர யாருமே கிடையாது. 1000 கப்ளிங்க நாடலாம் நம்மெல்லாம், சின்ன வீடு வைக்கலாம் சிவகங்கையில். ஆனால் கட்டுன மனைவிதான் கடைசி காலத்திலே காலை பிடிச்சி நம்மளுக்காக அழுகக்கூடிய ஒரு ஜீவன். நீ வப்பாட்டி வச்சிருந்தேன்னா உன்கிட்ட காசு இருக்கு வரைக்கும் புடுங்குவான். அதுலேயும் நம்ம ஆளுக சும்மா சொல்லக்கூடாது. பொண்டாட்டி போன் அடித்து சிவகங்கையில் இருப்பார் புருஷன், இங்கேருந்து போன் அடிக்கும் காந்தி நகர்லேருந்து, ஏங்க வரும்போது ரவை இல்லை வாங்கிக்கங்க. அவர் ரவை தானே வாங்கிட்டு வரேன், வை. ஆர்லிஸ் இல்லை வாங்கிட்டு வாங்க, வைடி வைடி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. இதுவே வச்சிருக்கவன் போல அடிக்கட்டும். சிவகங்கை ரவை கடையே பேத்து கொண்டு வருவேன் சேச்சிப்பில். இதுதான்ப்ப அந்த உலகம். கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு ஒப்பாட்டி. ஆனால் நான் சொல்லும் போது உங்கள் 4 பேத்துக்கு ஏன் மூக்கில் வேர்க்குது? ஏன் பிடிப்பாரற்று ஒரு சாங்கு பாடுவோமா? இங்கேருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, என்னது மறைக்குதா?
அங்கிருந்து உட்கார சொல்லவா? எங்க அண்ணங்களுக்கெல்லாம் மறைக்குது, தம்பிகளுக்கு மறைக்குது. இங்க இருக்க எங்க அண்ணன் தம்பியில உட்காருங்க. இந்த ஊதா சட்டை கேட்கவே மாட்டேன். நான் சொல்லல என் தம்பி. உட்கார்றா உட்கார்றா, அண்ணன் சொன்னா கேள்றா. அவனுக்கா அருள் இறங்கினாத்தே உட்காருவேன். அல்லோ 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 தென்பாண்டி தென்பாண்டி தங்கப்பாண்டி பால் பாண்டி எத்தனை பாண்டி இங்கே இருந்தாலும் அந்த ஒத்த பாண்டிக்கு ஈடாகுமா? உலக நாடுகள் இன்னைக்கு பயந்து பார்க்கிற ஒத்த தமிழை யாரு தங்கா? அவர் யாரு